Hi, hello, welcome to the show. இது அறிவை விரிவிசை. இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சல் துறை, வங்கித்துறை, ரயில்வே துறையில கிட்டத்தட்ட 3 லட்சம் காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பா அஞ்சல் துறையில கிட்டத்தட்ட 4000 காலி பணியிடங்கள் 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரயில்வே துறையில கிட்டத்தட்ட 1 லட்சம் வேலை வாய்ப்புகளும் காத்துட்டு இருக்கு. இதுக்கு எப்படியெல்லாம் படிக்கலாம், இந்த துறைகளில் எப்படியெல்லாம் நம்மளும் எக்ஸாம்ஸ் எழுதி இதனுடைய ப்ராசஸ் என்ன, இதனுடைய நடைமுறை என்ன அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அது குறித்த சந்தேகங்களை உங்களுக்கு விளக்குவதற்காக நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரேஸ் பயிற்சி மையத்திலிருந்து திரு ஜான் கார்லஸ் மற்றும் செந்தில் கணேஷ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். முதல்ல ஜான் சார், நீங்க சொல்லுங்க. இதாவது இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம், அதாவது ரயில்வே துறையில கிட்டத்தட்ட 1 லட்சம் காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது? இந்த ஷார்ட் பீரியட்ல எப்படி எக்ஸாம்ஸ் வந்து இதுக்குள்ள ஈஸியாக நுழையலாம்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மேம், ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 லட்சம் வேகன்சிஸ் மேலே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் வந்து எப்போ ஸ்பேன்குள்ளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ள எக்ஸாம் அப்புறம் தான் இருக்க போகுது. அதாவது செப்டம்பருக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போகுது. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த 31st முடிய போகுது. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் டைம் தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 3 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. RRB, NTPC, அப்புறம் பேராமெடிக்கல், அப்புறம் லெவல் 1 போஸ்ட் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. இது லெவல் 1க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. லெவல் 1 வந்து கொஞ்சம் லோவர் கிரேட். NTPCன்றது டெக்னிக்கல் கிரேட். ஸோ அதனால் டெக்னிக்கல் கிரேடுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு டிகிரி இல்லை 12th குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்களே போகிறதுக்காக தான் வந்து இந்த இது போட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி பார்த்தோம் அப்படின்னா படித்தா இந்த 6 மாத காலத்துக்குள் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களால எக்ஸாம் கிளியர் பண்ணி ரயில்வே துறையில் ஒரு வேலைவாய்ப்பு வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ரயில்வே துறையில் படிக்கிறவங்க வங்கித்துறையில் இந்த 2 துறைக்குமே இருக்கக்கூடிய சிலபஸுடைய ஒற்றுமைகள் என்ன? சிலபஸ் வந்து ஒற்றுமை ஒன்று தான். பேங்கிங்கில் வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா GS மட்டும் படிக்க மாட்டோம். GS வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் ப்ரிடாமினன்ட் அதிகமாகவே வந்து இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியர் லெவலில் வந்து இருக்கும். NTPCக்கு வந்து பார்த்தோன்னா பேங்கிங் லெவலுக்கு, அதாவது கிளர்க் லெவலோட ஒரு படி கீழே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாம் வந்து 12வது படித்தவர்கள் கூட ஈஸியாக கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பேங்க் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமுக்கான தேர்வுகள் வந்து இருக்கும். ஓகே, தொடர்ந்து செந்தில் நீங்கள் சொல்லுங்கள். போஸ்டலுக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கான ஏஜ் லிமிட்ஸ், அதுக்கான ப்ராசஸ், இதை பற்றி முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, போஸ்டல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8000+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம என்னென்ன இந்தியாவிலனா எல்லா மாநிலத்துக்கும் அப்படின்னு கிடையாது. ஒடிஷாக்கும் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒடிஷாவுக்கு 4000+ வேகன்சியும், நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4442 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு தான் இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதோட ஏஜ் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா 40 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ 18 வயசு முடிச்சிருந்தீங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது முழுக்க 10ஆம் வகுப்பு மார்க் அதை அடிப்படையாக கொண்டு தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து எழுத்து தேர்வோ எதுவுமே கிடையாது. உங்கள் சர்டிஃபிகேட் இருக்குது, 10th மார்க் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு, ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. ஸோ 10th முடித்தவர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து அவ்வளோ ஆர்வம் யாரும் காட்டல. ஆனால் இந்த வருஷம் வந்து போஸ்டலுக்கு வந்து ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2017 இந்த நோட்டிஃபிகேஷன், போஸ்டல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ஆர்வம் ஏன் அதிகமாக இருக்குன்னா 4000+ காலியிடம், அதாவது 4442 காலி பணியிடங்கள் இருக்குது. அதனால் ஆர்வம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னால் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2017 வந்திருக்கு. 2017 வரும்போது ஏன் இவ்வளோ பெரிய தாக்கம் வரல, இதை பற்றி நம்ம ஏன் பேசலாம் அப்படின்னா, அப்போது வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கம்மி தான், 128 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு. ஸோ 128 காலி பணியிடம் நிரப்பும் போது நம்ம லட்சக்கணக்கான பேர் 10th முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு அது. ஓகேவா? ஸோ 128 காலி பணியிடங்களை 10ஆம் வகுப்பு முடிக்கும் போது எவ்வளோ குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெறும் 96%, 97%, அதாவது பர்சன்டேஜ் புரியும்னு நினைக்கிறேன். 96-97 மதிப்பெண்கள், அதாவது பர்சன்டேஜ் அவங்கள மட்டும் தான் எடுத்தாங்க. ஆனால் இப்போ 4000+ வேகன்சிஸ் கொடுக்கும் போது அது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும் கண்டிப்பாகவே. ஸோ நீங்கள் 80+, அதாவது 80% இருந்தாலே நீங்கள் தாராளமாக இப்போ அப்ளை பண்ணலாம். ஏன்னா 128க்கு 96 வைக்கும் போது 4442 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கு நம்ம 80% மேலே எடுத்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு முதல் காலர் சந்திரசேகர் வேலூர்ல இருந்து அழைச்சிருக்காரு. சந்திரசேகர், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம் சார், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த பேங்கிங் எக்ஸாம் அப்படிங்கறத எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த பேங்கிங் எக்ஸாமுக்கு வயது வரம்பு, அதுவும் கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்கு அப்படிங்கறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நான் வச்சுக்கிறேன். அந்த செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த ரயில்வே துறையில குறிப்பிட்டு இந்த TTR அப்படின்னு சொல்லக்கூடிய பணிகளுக்கு சர்வீஸ் பேஸ்ட்ல தான் TTR மாற முடியுமா, அல்லது பிரத்யேகமாகவே ஆரம்ப கட்டத்திலேயே TTR ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அந்த TTR பத்தின ஒரு முழு தகவலை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.
அழைத்தமைக்காக நன்றி சந்திரசேகர். உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நீங்க சொல்லுங்க, அவருடைய முதல் கேள்வி வந்து பேங்கிங் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அவங்களுடைய ஏஜ் லிமிட்ஸ் என்ன? பேங்கிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு முதல்ல வந்து என்ன அடிப்படை தகுதி அப்படின்னா வந்து ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து கிளர்க் போஸ்டிங்கோ இல்லாட்டி ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதாவது ஒரு ஜென்ரல் மேனேஜர் லெவல் போஸ்டிங் போகிறதுக்கோ ஒரு அடிப்படை தகுதி வந்து டிகிரி அவங்க முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அவங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக வந்து எஸ்ஓ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், அதுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலைஸ்டு டிகிரிஸ் வந்து பண்ணியிருக்கணும். இப்போ எம்சிஏ அப்புறமேட்டி டெக்னிக்கலி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து போக முடியும். ஸோ இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று மாதிரி வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு டிகிரியை கொண்டு தான் வந்து நம்ம இதை வந்து கணக்கிட முடியும். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜும் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வேரி ஆகும். அதனால் நம்ம இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. அடுத்ததாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையில் வந்து டிடிஆரில் வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்து தகுதி அடிப்படையில் தான் வந்து போக முடியுமா இல்லாட்டி அனுபவ அடிப்படையில் போகலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு விதமாக போகலாம். என்ன அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்க வேகன்சி படி அந்த இதுக்கு வேகன்சி செப்பரேட்டாக இருக்குது. நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தோம், நம்மளுடைய மார்க்ஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்க மார்க்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம டிடிஆர் போஸ்டிங் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அனுபவத்தின் மூலமாக போனோம் அப்படின்னா நம்ம லோவர் கிரேட்ஸ், டிடிஆருக்கு கீழே லோவர் கிரேட்ஸில் இருந்தோம் அப்படின்னா அனுபவம் மூலமாக போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டும் நம்ம போய்க்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு சந்தியா காஞ்சிபுரத்திலிருந்து அழைச்சிருக்காங்க. சந்தியா, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். சத்யா, உங்களுடைய கேள்வி தொடரலாம். யார்? இப்போ வந்து எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டிஎன்பிசி ட்ரை பண்றேன், இதுக்கு ட்ரை பண்றேன். அது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எப்படி படிக்கிறது, என்ன எப்படி அணுகிறதுன்ட்டு. உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஎன்பிசியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், ஸோ என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே ஸோ அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளரிக்கல் லெவலில் இருந்தால் போக போகிறோம். ஸோ 6th to 10th புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு அவங்க ஃபோக்கஸ் எதில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அவங்க பேங்கிங் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணணும். இல்லை நான் டிஎன்பிசி படிக்கிறேன்னா ஸோ அதில் தமிழ் வழி கற்பித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு அந்த புக்கு படித்தாலே போதும். ஸோ அதுதான் பேஸ். அந்த பேஸை வச்சு தான் நம்ம டிஎன்பிசியிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாம் அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி நான் டிஎன்பிசினா டிஎன்பிசி தான் பண்ணணும். ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எஸ்எஸ்சி வந்து கொஞ்சம் ஹார்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா ஸோ அந்த மாதிரி போகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் பார்த்தா வெறும் சுருக்குக இந்த மாதிரியே கேட்பாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ உங்கள் லெவல் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு என்ன போக போகிறீங்கன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். அது எஸ்எஸ்சி ஆகட்டும், டிஎன்பிசி ஆகட்டும். ஸோ அவங்க என்ன துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதில் லோயர் லெவல்லேருந்து போகணும் நம்ம. ஓகேவா? ஸோ நான் அந்த புக்கு தான் எதுக்குமே நம்மளுக்கு எந்த இதுக்கு வந்து தனித்தனி ஆத்தர் எதுவுமே கிடையாது. ஸோ 6th to 10th அந்த புக்கை படித்தாலே நம்மளுக்கு போதுவானது அது. ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு சந்திரசேகர் திருவாரூர்லேருந்து அழைச்சிருக்காரு. சந்திரசேகர், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை தொடருங்க. பையன் வந்து 10th படிக்கிறான், ஹேண்டிகேப்டுக்கு இதில் வாய்ப்பு இருக்கா? இப்போ என்ன படிக்கணும், எப்படி என்னன்னு கேட்கணும்னு கேட்டேன் மேடம். அழைத்தமைக்காக நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அவங்க பையன் வந்து இப்போ 10th முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அறிவிச்சிருக்க அந்த அஞ்சல் துறையிலே வந்து 4442 வேகன்சிலே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்கு. அவங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம்லேயும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உண்டு. ஆனால் எந்த இது வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன எக்ஸாம்ஸ் வருதோ நம்ம அதுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எஸ்ஐ அண்ட் இது வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நம்ம தாராளமாக இது பண்ணலாம் 10th படிக்கிறோம் அப்படின்னா. ஸோ ஹையர் கிரேட் வந்து போனோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்ஸ் அதிகமாக வந்துருக்கணும். அவங்க போஸ்டல் துறை கூட தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா நம்ம எஸ்ஐ ஆகட்டும், அந்த வனத்துறை அந்த அதிகாரிகள் போகும்போது அவங்களுக்கு வந்து ஓட்டப்பந்தயம் அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ மாற்றுத்திறனாளி அது வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த போஸ்டலில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படின்றது அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து இப்போ ரயில்வேல வந்து 3 நிலையான எக்ஸாம்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 எக்ஸாம்ஸையுமே ஒரு நபரால் அட்டன் பண்ண முடியுமா? அதாவது ரயில்வேல வந்து இப்போ 3 விதமான நீங்களே சொன்னீங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாராமெடிக்கல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு. தேர்ட் வந்து ஆர்ஆர்சி லெவல் 1 போஸ்ட், அது வந்து குரூப் டிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எக்ஸாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கும் லாஸ்ட் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்னால் லாஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களால ஆர்ஆர்பி குரூப் டி வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அது லோவர் கிரேட் அப்படின்றதுனால. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பாராமெடிக்கலுக்கு வந்து
அந்த போஸ்ட்டுக்காக படித்தவங்களால மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் நடுவில் இருக்க அந்த போஸ்ட்டுக்கு அவங்களால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்களால ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு பண்ண முடியும், குரூப் டிக்கு வந்து பண்ண முடியும். ஸோ இந்த 2 போஸ்டிங்களுக்கும் அதில் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. 20+ போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு விஸ்வநாதன் வேதாரண்யத்திலிருந்து அழைச்சிருக்காரு. விஸ்வநாதன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் தொடரலாம். மேடம், டாக்டர் வந்து 10th முடிச்சு பிடெக் ஐடி முடிச்சிருக்க மாட்டான் சார். உங்களுடைய கேள்வி ஒரு முறை தெளிவாக கேளுங்க. அதாவது பிடெக் ஐடி முடிச்சவங்க அந்த போஸ்டலுக்கு அட்டன் பண்ண முடியுமா பரீட்சையில? ஓகே சார், தொடர்ந்து உங்களுடைய பதிலுக்கு நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது அவங்களுடைய பொண்ணு வந்து பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அவங்க 10th குவாலிஃபிகேஷன் வச்சு நம்ம சொல்கிற மாதிரி போஸ்டலில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி அவங்க அப்ளை பண்ணலாம், எல்ஐசி ஏஏஓ அப்ளை பண்ணலாம். ஸோ எல்ஐசி ஏஓவில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 days பேக் தான் அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சு. குறிப்பாக ஐடி சிஎஸ்சி முடிச்ச அவங்க சொன்னாங்களே பிடெக் முடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு வேலைகள் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஐடி சார்ந்த அதில் 4 போஸ்டர் இருக்குது. அக்கௌண்டன்ட் ஐடி இருக்குது. ஸோ அந்த ஜென்ரலிஸ்ட் ஐடி இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐடிக்கு முழுக்க ஐடி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஒருவேளை அவங்களுக்கு எல்ஐசிஏஓ நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது பெரிய நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு அந்த எல்ஐசிஏஓவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியிலே அப்ளை பண்ணியிருக்கலாம். அதுபோக இப்போ ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 15 நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சுக்கும் போது அவங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அவங்க 10th குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், 12th குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், எதை வச்சுனாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு தங்கராஜ் திருவண்ணாமலையிலிருந்து அழைச்சிருக்காரு. தங்கராஜ், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். தங்கராஜ், உங்களுடைய கேள்வி நீங்க தொடரலாம் சார். தொடர்ந்து அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதுனால அபு ஈரோட்ல இருந்து அழைச்சிருக்காரு. அபு, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடரலாம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். நான் இப்போ ஈரோட்ல இருந்து பேசுறேன். நான் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சார், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தெளிவா கேட்கலாம். ஆர்ஆர்பியில் மேடம் இப்போ நான் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். அதுல என்ன கேட்டுக்கன்னா விசன் வந்து 6/6 இது மாதிரிலாம் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு? அப்புறம் ஆர்ஆர்பி இப்போ குரூப் டி நிறைய பேர் எழுதிருக்காங்க. அதுல பீகாருக்கோட அவங்க நார்த் இந்தியன் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் வருது. நம்ம தமிழ்நாட்டோட ரிசல்ட்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது. அது எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா? சார், உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். இந்த சந்தேகம் வந்து பொதுவாக இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அதாவது நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் தராங்க. நம்ம தமிழில் வந்து யார் தேர்வு எழுதினால வந்து அவங்களுக்கு இந்த முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லி, இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? அதாவது மேம், இப்போது ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்றது ஆர்ஆர்பி தேர்வே வந்து இப்போது அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜஸ்லேயும் எழுதிக்கலாம். செக்ஷன் 8 சொல்லியிருக்க எல்லா லோக்கல் லாங்குவேஜஸ்லேயும் அவங்க வந்து எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தாண்டி வேறு எந்த மாநிலத்திலையும் போய் எழுதி அட்டன் பண்ணி அவங்க பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனால் பார்த்திங்க அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. அது உண்மைதான். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா இதில் அவங்க வந்து அதிகமாக பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஆர்ஆர்பி தரப்புலேயே வந்து இது வந்து நிஜம் கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து வந்ததில் 100 மார்க்ஸ்க்கு மேலே வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான போஸ்ட் நிறையா வந்து வந்திருக்கு. அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களே போட்டு நார்மலைசேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க மேம். எப்படின்னா இப்போ 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதை விட அதிகமாகவும் உங்களால் மார்க் வாங்க முடியும். நீங்கள் வந்து 100க்கு 100 எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அதனால் மார்க் வேரியேஷன்ஸ் வந்து அது அதிகமாக வந்தோடனே இவங்க வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இங்கே எழுதுறவங்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து 1.5 லட்சம் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ண போகிறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாமில் ரொம்ப கம்மியான தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணவங்க தேர்வுக்கு வந்து எழுத போனவங்க ரொம்ப கம்மி. அதனால் அங்கே வந்த போஸ்டிங் கம்மி. ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்ததில் கூட நம்ம தேர்வு இதில் கூட 100+ மாணவர்கள் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்தே வந்து நிறையா போயிருந்தாங்க. அதனால் தேர்வுகள் அதிகமாக நம்ம மாநிலத்திலேருந்து எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இது பண்ணி நம்மளுடைய வேகன்சிஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த போட்டி எப்படி இவங்க சமாளிக்கிறது? அவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் என்ன? இந்த போட்டி வந்து எல்லாருக்குமே இந்த போட்டி வந்து காமனாக தான் இருக்குது. அவங்களும் படிக்கிறாங்க, நம்மளும் வந்து படிக்க தான் போகிறோம். ஸோ அவங்கள விட அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படின்னா அவங்க இங்கே வந்து வரமாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். இங்கே இருக்கிறவங்க வேறு மாநிலத்துக்கு போடுவாங்க அப்படின்னா போட மாட்டாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் அது இதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க அப்படி பார்க்குறதில்ல. எனக்கு ஒரு வேலை வேண்டும் அப்படின்றத வருது. ஏன்னா அது 10வது படித்தவர்களுக்கு கூட ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அவங்க இங்கே வந்து எழுதுறாங்க. ஸோ இதை அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ன்றது போய் சேரணும் அவங்களுக்கு. ஸோ அந்த அவேர்னஸை கொண்டு போய் எல்லாரும் வந்து
கரெக்டாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, பேங்கிங் மட்டும் எக்ஸாம் கிடையாது. ரயில்வேஸில் அடுத்து ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு. ஓகே சார், தொடர்ந்து தண்டபாணி பெங்களூர்ல இருந்து அழைச்சிருக்காரு. தண்டபாணி, உங்களுடைய கேள்வி நீங்க தொடரலாம் சார். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் எங்க பையன் வந்து இங்க பெங்களூர்ல படிக்கிறாங்க மேடம். 2 பேர் பசங்க, எங்களுக்கு ஆம்பளை பசங்க. ஓகே சார். ஒருத்தர் வந்து இப்போ +1 +2 முடிச்சிருக்காரு மேடம். ரிசல்ட் வரல, வெயிட் பண்ணிக்கிறாரு. ஓகே. பெரியவர் வந்து +1 பாஸ் பண்ணிருக்காரு. ஓகே சார். அவருங்க வந்து லாங்குவேஜ் தமிழ் நாங்க படிச்சிருக்க மேடம். எங்க பசங்க வந்து இங்க படிக்கிறதால இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. ஓகே சார். நாங்க இந்த வேலைக்கு ட்ரை பண்ண முடியுமா மேடம்? நாங்க நிச்சயமாக சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது அவருடைய கேள்வி வந்து ஆங்கிலம் அவங்க படிச்சிருக்காங்க, 2 பசங்களுமே ஆங்கிலம் படிச்சிருக்காங்க. ஸோ ஆங்கிலத்துக்கு எந்த அளவுக்கு இப்போ நம்ம பசங்களை பார்த்தாலே லைக் அவங்களுக்கு ஆங்கில புலமை கொஞ்சம், அதாவது கொஞ்சம் இடிக்கிறதுனால தான் அவங்களோட எக்ஸாம்ஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல அப்படின்ற ஒரு. ஸோ அவங்க ஆங்கில புலமையை வளர்த்துக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆங்கிலம் படித்தவங்க இந்த துறைக்குள்ள நுழைகிறதுக்கும் என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். என்ன பார்த்தீங்கன்னா, அவர் என்ன கேட்குறா, பெங்களூர்ல இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு தமிழ் வழியில பரீட்சை எழுதலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எழுதலாம். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன், ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். அதில் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் வந்துட்டு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம டிஎன்பிசி ஆகட்டும் ஒரு காலக்கேடு கொடுப்பாங்க, இத்தனை மாதத்துக்குள்ள நீங்கள் தமிழ் எழுத கற்பிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அவருக்கு பதில். ஸோ என்ன ஒரு எக்ஸாம் எழுதினாலுமே இப்போ நம்ம ஜான் சார் சொன்ன மாதிரி தான். ஸோ ஆர்ஆர்பிலேருந்து இங்கே வந்து எழுதுறாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வந்து எழுதுறாங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் இங்கே வந்து எழுதலாம். ஆனால் தமிழ் மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அப்போ எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் கட் ஆஃப் வந்து ஆகணும். பேங்கிங் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், எதுலேயுமே இங்கிலீஷில் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ரீடிங். ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அப்படின்னாலே கொஞ்சம் பயந்து ஒதுங்குறாங்க. ஓகே, ஸோ ஆக்டிவ் ரீசனிங்கில் எடுக்கிற மார்க் இங்கிலீஷில் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், இப்போ ஒன்றும் இல்லை, ரீசனிங்கில் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டினே அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதை நம்ம ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம டைம் இதாகும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம எடிட்டோரியல் பேஜஸ் டெய்லி ரீட் பண்ணணும், டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவோம். இல்லை சார் அதுவே எனக்கு வேகம் இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாசிக்க கஷ்டமாக இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்டோரி புக் வாங்கிக்கலாம். சிம்பிளாக ஒரு ஸ்டோரி புக் வாங்கிட்டு அதை வாசிக்கலாம். இல்லைன்னா 10th 12th புக்கில் இருக்க இங்கிலீஷ் அதை பேராகிராஃப் ஆகட்டும், ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரிஸ் வாசிச்சாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வருங்க. ஓகே சார், தொடர்ந்து தியாகராஜன் திருச்சியிலிருந்து அழைச்சிருக்காரு. தியாகராஜன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது அடிஷ்னலாக எதுவும் பண்ணியிருக்கணுமா மேடம்? சார் உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். போஸ்டலுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனை தவிர்த்து அடிஷ்னலாக அவங்களுக்கு எந்தெந்த நாலேஜ் வேணும்? அதாவது பார்த்தீங்கன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு முடித்தாலே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தேர்வு கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், நீங்கள் 10ஆம் வகுப்பு மட்டும் முடித்தவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன், அதாவது கம்ப்யூட்டர் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுன்ற ஒரு டிசிஏ கோர்சஸ் இருக்கும். அதாவது ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசிஏ கோர்சஸ்ன்றேன், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர். அதாவது எனக்கு சாதாரண எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, என்னால் பேசிக்காக எனக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும்ட்டு நான் ஒரு சர்டிஃபிகேட் வைக்கணும். அதாவது 60 நாள் கோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம 10th முடிச்சோடனே சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போய் படிப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட் தேவைப்படும். இல்லை நான் 10th முடிச்சிருக்கேன், என்ற சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் நான் 12th நான் கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லை தான். ஓகே ஓகே சார், தொடர்ந்து தேவி ஆதம்பாக்கத்திலிருந்து அடிச்சிருக்காங்க. தேவி, உங்களுடைய கேள்வி நீங்கள் தொடரலாம். ஹலோ, சொல்லுங்க மேம். மேடம், என் பொண்ணு வந்து 12th முடிச்சிருக்காங்க. ஓகே. பிசினஸ் மேக்ஸ் அக்கவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ ஜெனரல் மேக்ஸ் எடுக்கலாமா இல்ல பிகாம் பண்றதுக்கு, இல்ல நார்மல் வேற எது எடுக்கலாமா? ஐடியா. உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். அவங்களுக்கான உங்களுடைய பதில். அவங்க என்ன படித்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிகாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ காமர்ஸ் ஃபீல்டில் போனால், காமர்ஸ் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸாம்ஸ் வந்து நிறைய போடுறாங்க. பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து அடுத்து ICWA அப்படின்னு ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்று இருக்குது. அது முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. அக்கௌண்டன்சி சம்திங் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ பேங்கிங்லேயும் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் டிஎன்பிசிலையும் இருக்குது, பேங்கிங்லேயும் இருக்குது. ஸோ அரசு துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக அதை எடுத்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிகாம் அப்படின்ற ஒரு டிகிரி
டிகிரி வாங்கிட்டாங்கனாலே அவங்க எல்லா விதமான பேங்க் எக்ஸாமுக்கும் எலிஜிபிள், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் எலிஜிபிள். ஸோ அவங்க அட்டன் பண்ணலாம். ஓகே சார், தொடர்ந்து கணேஷ்குமார் பூந்தமல்லியில இருந்து அழைச்சிருக்காரு. கணேஷ்குமார், உங்களுடைய கேள்வி நீங்க தொடரலாம். கணேஷ்குமார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி நீங்க தொடரலாம் சார். சார், டிவியை பார்க்காம இங்க கேள்வி கேளுங்க சார். டிவியில கான்சென்ட்ரேட் பண்ணா கொஞ்சம் லேக் ஆகும். ஓகே சார், அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதன் காரணத்தினால தொடர்ந்து நம்ம பேசலாம். இந்த குறுகிய காலத்துக்குள்ள ரயில்வேஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது மற்றும் சிலபஸுடைய வழிமுறைகள் இது என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்க. அதாவது மேம், 2 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. CBT 1 அண்ட் CBT 2 2 இருக்குது. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கு, ரெண்டாவது ஒன்று வந்து 120 மார்க்ஸ்க்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், அடுத்து வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 3 பகுதியாக வந்து பிரிச்சிருக்காங்க. 90 நிமிடத்தில் CBT 1 வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சம்மந்தமான ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், HCF அண்ட் LCM, அந்த மாதிரியான ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அதில் வந்து அதான் சொன்ன மாதிரி 10வது 12வது படித்தவர்கள் கூட எளிதாக அட்டன் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கும் போட்டித் தேர்வுகள். இதிலே வந்து நம்ம குரூப் டி வந்து போயிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நிறைய மார்க்ஸ் வாங்குற மாதிரி கூட இருக்கும். அடுத்தா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அது வந்து படிக்கணும். அடுத்ததாக வந்து ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே அவங்க படிக்கணும். அடுத்ததாக வந்து ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாஜிசம்ஸ், இப்படிப்பட்ட டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இணையதளத்துலேயும் அவங்க வந்து நிறையா தெரிந்து கொள்ளலாம் இதை பற்றி. இப்போது இந்த நேரத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா, இப்போ தமிழ் ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு இது ஒரு மத்திய அரசு தேர்வு அப்படிங்கிறதுனால, நேஷனல் லெவல் காம்படிஷன் அப்படிங்கிறதுனால, ஸோ ஸ்டேட் போர்டில் படித்தவங்களும் ஆஸ் வெல் அஸ் சிபிஎஸ்சியில் படித்தவங்க இந்த 2 காம்படிட்டர்ஸும் ஒரே இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து ஸ்டேட் போர்டில் படித்தவங்க அந்த போட்டியை சமாளிக்கிறது? அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இப்போ NTPC ஆகட்டும், RRB பொதுவாக SSC எக்ஸாம் எப்படி எடுத்துக்கிட்டாலே நம்ம நார்த்து ஓவரால் இந்தியா தான் வைப்பாங்க. ஸோ ஓவரால் இந்தியாவில் வைக்கும் போது அவங்க வந்துட்டு சிபிஎஸ்சி சிலபஸ் முடிச்சிருந்தாங்க, 6th to 12th சிபிஎஸ்சி புக்கு படித்தாலே அவங்க வந்துட்டு கிளியர் பண்ணுவாங்க. இல்லை சார், நான் சிபிஎஸ்சி படிக்கலை, நான் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் சிபிஎஸ்சி இல்லாமல் தமிழ் மீடியம் படிக்கிறீங்கன்னா நம்ம சமச்சீர் கல்வியே இருக்குது. சமச்சீர் கல்வி வந்து நம்ம சிபிஎஸ்சிக்கு இணையான்னு சொல்ல முடியாது, இணையம் மேலேயே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம டாபிக்ஸ் இப்போ அப்டேட் ஆகி ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ சமச்சீர் கல்வி தமிழ் வழியில் படிக்கிறவங்க சமச்சீர் கல்வி 6th to 12th அந்த புக் ஆகட்டும். இங்கிலீஷ் வழியில் படிக்கிறீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி புக் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை படித்தாலே போதும், அவங்க குரூப் டிக்கு கிளியர் பண்ணிடலாம். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 10th 12th குவாலிஃபிகேஷன் போஸ்ட் ஆகணும், அவங்க மட்டுமே அப்ளை பண்ணுறதில்ல, கிராஜுவேட்ஸ், இன்ஜினியர்ஸ், கிராஜுவேட் எல்லாருமே அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து திருப்பி ரிப்பீட் வரணும். ஸோ இன்ஜினியரிங் புக்கெல்லாம் படித்தது போக மறுபடியும் அவங்க 6th to 12th படித்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். இல்லை நான் இன்ஜினியர்ஸ் நான் 10th 12th நான் பண்ணி அசால்ட்டாக எழுதிடுவேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்காது. ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் புக்கை அவங்க தரவாக படிச்சாகணும் கண்டிப்பாக. ஓகே சார், தொடர்ந்து 2 காலர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்காங்க. செல்வா சென்னையில் இருந்தும் காஞ்சனா தருமபுரியிலிருந்தும் அழைச்சிருக்காங்க. முதல்ல செல்வா, உங்களுடைய கேள்வி நீங்க தொடரலாம் சார். ஹலோ, வணக்கம் மேடம். எனக்கு ஹலோ சார், உங்களுடைய கேள்வி நீங்க தொடரலாம். ஓகே, நான் 10th அஞ்சலுக்காக அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். அதுல ஹலோ சார், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். ஓகே, எனக்கு 10th ஃபர்ஸ்ட் நான் டைரக்டா பாஸ் ஆகல, மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு அப்புறம் +2 முடிச்சிருக்கேன். இதை வச்சு அஞ்சல்ல நம்ம அப்ளை பண்ணலாமா? சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்தது காஞ்சனா, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாமா? மேடம் 10th +2 முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே, என்ன வந்து எக்ஸாம் எழுதுறதுன்னு தெரியலங்க மேடம். உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சொன்னா ஆகும் மேடம். ஓகேமா, உங்களுடைய பதிலுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த 2 காலர்ஸுடைய டவுட்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். 2 பேத்துக்குமே ஒரே பதில் தான் சொல்லி ஆகணும். ஸோ 2 பேருமே 10th முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அஞ்சல் துறையிலே அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முன்னால் சொல்ல வர என்ன சொன்னார்னா 10th நான் வந்துட்டு அரியர் வச்சு முடிச்சேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க, உங்கள் மார்க்கை மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. ஸோ முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 12th போகாதவங்க, அதாவது 10th மட்டுமே முடிச்சிருக்காங்க, நம்ம முன்னால் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சாகணும். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்ற சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அடுத்து 2வது பேசின நேர் வந்துட்டு 12th முடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ 12th நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஒரு பாடமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அஞ்சல் துறைக்கு தாராளமாக 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சார், தொடர்ந்து குரு கிருஷ்ணகிரியில இருந்து அழைச்சிருக்காரு. குரு, உங்களுடைய கேள்வி நீங்க தொடரலாம் சார். வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க மேடம். ஓகே.
அவங்க வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணோம்னா இந்த இது கேட்குறாங்க மேடம், ஓபி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அது வைக்கணுங்களா? ஓபி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிக்கல மேடம், அப்ளை பண்ணலாமா அவங்க? நிச்சயமாக சார். அவங்க என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க? எம்ஏ பிஎட் மேடம், எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவங்க. ஓகே சார், தொடர்ந்து உங்களுக்கான பதிலுக்காக நிகழ்ச்சியை பாருங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில். மேம் அவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எலிஜிபிள் தான். ஏன்னா 10வது படித்தவர்கள் மட்டும்தான் வந்து இதுக்கு நார்மலாக எலிஜிபிள். அதுக்கு அவங்க அதை விட ரொம்பவே அதிகமாகவே படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மதிப்பெண்களை வச்சு தான் வந்து இதுக்கான தேர்வுகள் நடக்க போகுது. தேர்வுகள் இந்த சென்ஸ் அவங்கள அதை வச்சு தான் வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ இதில் வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் அவங்களால உள்ளே போக முடியும். ஏன் அப்படின்னா 2008க்கு முன்னாடி வந்த 10வதுக்கான பேட்டர்ன் வேறு, 2008க்கு அப்புறமா இருக்கிற பேட்டர்ன் வேறு. அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வியெலாம் கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸாம் ஈஸியாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அப்புறமா படித்தவங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியும் இந்த தேர்வுகளுக்கு. ஓகே சார், தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு நிறைய காலர்ஸ் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கி மற்றும் ரயில்வே அஞ்சல் துறையில் இந்த டைம் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சிக்காக வந்து காலர்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்ததற்காக ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வாரம் அறிவை விரிசை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.